ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோமா குரூப் 4க்கு குரூப் 2க்கும். அதில் இன்னைக்கு தமிழில் 7th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் குற்றியலுகரம் குற்றியலகரம் இலக்கணம் பார்க்க போகிறோம். நினைவு கூறுதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என 2 வகையாக பிரிக்காங்களாம். எப்படி பிரிப்பாங்க? தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் எனப்படும். அதாவது உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் எனப்படும். முதலெழுத்துக்கள்னா 30 எழுத்துக்கள். என்னதெல்லாம்? உயிர் 12 மெய் 18. சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயிரம், உயிரிழப்படை, ஒற்றிலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோமா. இப்போ சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரம் பற்றி இனி காண்போம். குற்றியலுகரமும் குற்றியலிகரமும் சார்பெழுத்துக்கள் உள்ளதை பற்றி இதெல்லாம் பார்க்க போறோம். குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா. குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கு அப்படிங்கிற எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் வரும், இடையில் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக அளவே ஒலிக்கிறது. அதான் குசுடு துபுரு, அதாவது கு சு டு து பு ரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக, அதாவது லாஸ்ட்ல வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும். அதாவது லாஸ்ட் வரணும், ஒரு சொல் வந்துச்சுன்னா கூ தான் வரணும். குசுடு துகுரு எந்த எழுத்துனாலும் வரலாம். அந்த 6 வல்லின உகரங்களும் ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையா ஒலிக்கும். அதான் குற்றியல் உகரம். இதை எப்படி பிரிக்கலாம்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம், ஊ உகரம். இதுக்கு எக்ஸாம்பிள் 3மே பார்க்கலாமா. இந்த 6 எழுத்தும் காசு, சு, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு, குசுடு துகுருல முடிதா. இதெல்லாம் குற்றிய லுகரம். அதுக்கப்புறம் முற்றியலுகரம் தான் என்னன்னு பார்க்கலாமா. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள், அதாவது தனிக்குறில் ஒரு குறியில் தான் வரணும், அடுத்து ஒரு வல்லின உகரம் வரணும். அதாவது இந்த குசுடு துபுரு ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாக ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல், அது ஓசை குறைஞ்சு ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். இது அந்த ஒரு மாத்திரை அளவிலே முழுமையாக ஒலிக்கிறது தான் முற்றியல் உகரம். ஆனா தனிக்குறியில் அடுத்து தான் வரும். 2 தனிக்குறியில் அடுத்து புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, 7 இது எல்லாமே என்னது? முற்றியலுகரம். இந்த பாக்ஸில் என்னன்னு பார்க்கலாமா. தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துக்களை சாரியை பயன்படுத்துகிறோம். குறியல் எழுத்துக்களை குறிக்க கரம், குறியல் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதான் அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். நெடிலெழுத்துக்களை குறிக்க கான் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஐகான், ஔகான். குறிநெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. மகாரம், எகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்து குறிக்க கேனம், அக்கேனம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ இந்த குற்றியலுகரம் டெஃபினிஷன் பார்த்தோமா. இப்போ அதோட வகைகள் பார்ப்போம். இது குற்றியலுகரம் தனக்கு முன்னுள்ள எழுத்தை பயன்படுத்தி 6 வகையா பிரிக்காங்க. எத்தனை வகை? 6 வகையா. அதாவது என்னது? உயிர் தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். ஃபர்ஸ்ட் நெடில் தொடர் குற்றியலுகரத்தை பார்ப்போமா. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். இப்ப நெடில் தொடர் குற்றியலுகரம்னா 2 எழுத்து தான் வரும், அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நெடில் தான் வரும், அதுக்கப்புறம் குசுடு துகுருல முடியும். பார்ப்போமா. எக்ஸாம்பிள் பாகு, மாசு, பாடு, காது, 6 2 சொல் தான் வருதா. லாஸ்ட்ல குசுடு துகுருல முடியணும். ஃபர்ஸ்ட் எழுத்து நெடில் எழுத்தா தான் இருக்கணும். அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். அதுக்கப்புறம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்துனா என்னது? இந்த அக்கநாதன இந்த இது வரணும் நடுசுல. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல குசுடு துகுருல முடியணும். எஃது, அஃது அப்படின்னு முடியணும். அப்புறம் உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத, நெடில் இருக்கக்கூடாது. அடுத்து உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் உயிர்மை, அதாவது உயிர் தொடர் குற்றியலுகரம். அரசு நெடில் வரலையா. ரேவை எப்படி பிரிக்கலாம்? இர் பிளஸ் அ. அப்ப தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து தானே. இர் ஒரு உயிர்மை எழுத்து, ரே ஒரு உயிர்மை எழுத்து தானே. அப்ப அதனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம். 9 ப. கயிறு இ, இ என்னது? இ பிளஸ் இ வருமா. வரலாறு எல் பிளஸ் ஆவா. அப்போ அதுதான் உயிர் தொடர் குற்றியலுகரம்.
வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம்னா வன்தொடர்னா என்னது? கசட தபரதன அந்த எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். வல்லின மெய்யெழுத்து அப்போ கசட தபர, அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இம்மை இந்த எழுத்து அதுக்கடுத்து குசுடுதுபுரு வந்தா அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். அப்ப பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று இதான் வன்தொடர் குற்றியலுகரம். அப்ப மென்தொடர் குற்றியலுகரம்னா ஞன நமன வந்து அதுக்கப்புறம் வந்து இறுதியில குசுடுதுபுரு வரணும், அப்படின்னா மென்தொடர் குற்றியலுகரம். அது என்னது? மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று, அதாவது இங்கு இஞ்ச் இன் இந்த் இப் இம்ம இன், இங்க இங்கு வந்திருக்கா லாஸ்ட்ல பூ வந்திருக்கு. இஞ்சு சு இன் பூ இன் தோ இம் பூ என் ட்ரோ. அப்போ குசுடுதுபுரு லாஸ்ட்ல வரணும், ஞனன நமன வரணும். இது ஞனன நமன தொடர்ந்து அதாவது குசுடுதுபுரு வரணும். இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர்னா எழல வளல தானே. இ இல் இல் இவ் இல் இல் மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். எய்து மார்பு சால்பு மூழ்கு இதான் எக்ஸாம்பிள். தெரிந்து கொள்வோம். இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அதாவது இவ் அப்படிங்கிற எழுத்து தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் வந்து இல்லை. மேலும் சு டு ரோ ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. சு டு ரோ இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொல்லும் இல்லை. இம்பார்ட்டன் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் குற்றியலுகரத்தை பத்தி பார்ப்போமா. லிகரம். லீனா என்னது? ஈகரம். எப்படி பிரிக்கலாம்? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் குற்றியல் லிகரம். டெஃபினிஷன் பார்ப்போமா. வரகு பிளஸ் யாது. இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகி யாது அப்படின்னு ஒலிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை வழியாக ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். இதுக்கு வந்து 2 இடங்கள்ல மட்டும் வரும். ஒன்று வந்து குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது, அதாவது எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும் பொழுது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் வந்து இகரமாக தெரியும். இகரம் தானே, உகரம் வந்து இகரமா தெரியும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இதுதான் குற்றியல் இகரம். என்னது? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? 2வது எழுத்துல வந்து ஏ வரும், அதாவது யா வரும். அடுத்து உகரம் வந்து இகரமா ஒலிக்கும். கொக்கு பிளஸ் யாது கொக்கி யாது. கூ வந்து கீயா மாறுதா, அதாவது இக்கு பிளஸ் ஊ. கூ வந்து இக் பிளஸ் ஊவா, கீ வந்து இக் பிளஸ் இ. உகரம் வந்து இகரம் மாறுது. அதே மாதிரி தான் இந்த 3 எக்ஸாம்பிள், மொத்தம் 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. தோப்பு பிளஸ் யாது. பூ வந்து இப்போ பிளஸ் ஊவா, பி இப்போ பிளஸ் இ. உகரம் வந்து இகரமா மாறுது. அதே மாதிரி தான் நாடு பிளஸ் யாது நாடி யாது. எனப்படுவது பிளஸ் யாது எனப்படுவது யாது. இந்த நாடி யாது அப்படிங்கிறது தான் என்னது? குற்றிய லிகரம். 2வது வந்து என்னது? மியா என்பது ஒரு அசைச்சொல், ஓசை நயத்திற்காக வருவது. இது மீயில் மீ அப்படிங்கிறது இம் பிளஸ் ஈ என உள்ள உகரம் குற்றிய லிகரம் ஆகும். இது சொற்களில் இடம்பெறுவது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைக்கும். அதாவது கேல் பிளஸ் மியா கேன் மியா, செல் பிளஸ் மியா சென் மியா. இதுதான் இல்லு வந்து 3 சுழி இன்னாகவும் இல்லு வந்து இன்னாகவும் வரும். இதுதான் எனது குற்றியலுகரம். குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்களாம். நெக்ஸ்ட் புக் பேக்ல பார்ப்போமா. இந்த இது கொடுத்துருக்காங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதை வந்து என்ன தொடர்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. 6 எஃகு கரும்பு விறகு உலக்கு 8 ஏடு பந்து காசு கொய்து. இதுல நெடில் தொடர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா. நெடில் தொடர்னா என்னது? ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து நெடிலா இருக்கணும், 2வது குசுடு துபுர்ல முடியணும். அப்ப 6 வருமா. அடுத்து நெக்ஸ்ட் 7 வருமா, காசு. இதெல்லாம் நெடில் தொடர். ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்து வரணும், அடுத்து குசுடு துபுர்மனா. எஃகு மட்டும்தான் இருக்கு. உயிர் தொடர்னா எப்படி? உயிரெழுத்து வந்திருக்கணும், அதுக்கப்புறம் குசுடு துபுரு. விறகு. வன்தொடர்னா வன்தொடர் எழுத்து கசட தபர வரணும், அதுக்கப்புறம் குற்றியலுகரம். அப்போ உலக்கு 8. பந்து இந்துனா என்னது? மென்தொடர் தானே. எனன நமன மே கரும்பு கரும்பும் மென்தொடர். அதுக்கப்புறம் இடைத்தொடர். இடைத்தொடர் வந்து கொய்து ஈ அது மட்டும் இருக்கு, எரல வளல ஈ மட்டும் இருக்கு கொய்து. அப்புறம் இதுல பொருந்தாத சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க. பசு விடு 6 கரு. கரு தான் என்ன, மற்ற எல்லாமே
இது நெடில் தொடர் குற்றியலுகரம் முற்றியலுகரமா அப்படி இப்படின்னு இருக்குது. கரு வந்து எதுவுமே கிடையாது. அப்புறம் பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் வந்து பஞ்சு தான். மிச்சம் 3 வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது, அதனால பஞ்சு. 6 மாசு, பாகு, அது. இந்த 3 என்னது நெடித்தொடராக இருக்குது, அதனால அது. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இந்த 3 இடைத்தொடர், இதுதான் பொருந்தாதது. அரசு. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. எஃகு தான் பொருந்தாதது. எஃகு வந்து ஆயுதத்தொடர். மிச்சம் 3 என்னது மென்தொடர் குற்றியலுகரம். எஃகு வந்து ஆயுதத்தொடர் குற்றியல். அதான் டிஃப்ரெண்ட், அதனால அதான் பொருந்தாதது. இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குற்றியலுகரம் வந்து முடிந்தது.